என்னடா புரோட்டாவா தோசையா ஆம்லெட்டா ஆப்பாயிலா கலக்கியா ஒன் சைடா என்ன வேணா அது இல்லனே எந்த டேபிள்ல பார்க்கணும் ஏய் தூங்கு முஞ்சியா எதனா ஒரு டேபிள போய் பார்த்து தோடையா போ சரி அண்ணே எந்த டேபிள்ல தொடக்கணும் ஏய் ஓனர் நம்ம இருக்கிறாங்க போயிட்டு 2 இட்லி புட்டு போட்டு வா மலமலன்னு போ இட்லியா பொட்டாவே எடுத்து போ டேய் இட்லி சாப்பிட்றா என்னடா பரோட்டா சாப்பிட்றா மாஸ்டர் நான் சேர்ந்து 2 நாள் ஆச்சு நானும் சீனியர் தான் வினிதே சார் வந்துருவா இன்னும் யாரும் வரல சார் வந்துருவா பா என்ன நினைச்சத ஊத்துறியா யார் நீ நான் உனக்கு பார்த்ததே இல்ல என்ன கேக்குறிய நீ யார் தம்பி ஐயோ இந்த கடையோட முக்கியமான ஆளு நான் தான் டேபிள் துடைக்கிறவன் தம்பி உன்னுடைய கம்மி போச்சு தான் நீங்க சாப்பிடுங்க ரெண்டு இட்லி சாப்பிடணும் பார்த்தா 10 பரோட்டா வச்சு அமுக்குன்னு அமுக்குறானப்பா ஐயோ ஏய் ஏற்கனவே 10 பரோட்டா சாப்பிட்டான் போய் பாஸ்ட் தெரிஞ்சுக்கிற போ டேபிள் தோட அந்த பெஞ்ச் நல்லா தோறாடே ஏய் தக்காளியே சீக்கிரம் வாடா கஸ்டமர் வந்துறான் வா சீக்கிரம் வந்து பாரு மாஸ்டர் வணக்கம் ஆமா ஒரு பள்ளிக்கூடம் வந்துக்கிறாரு வணக்கம் சொல்றதுக்கு 6 மணிக்கு வரதுன்னா 10 மணிக்கு வந்துக்குது பாரு இல்ல மாஸ்டர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு இதே வேலையாக்குது பெரிய போராட்டமாகுதா ஏய் தக்காளி இங்க வாடா என்ன மாஸ்டர் ஏய் வாடா என்ன வருவியா போடா பைத்தியமாயிவா யாருப்பா ஹோட்டல்ல இந்த இலையெல்லாம் எடுப்பா மாஸ்டர் அவன் என்ன வேலை சொன்னான் தெரியுமா அது இல்ல சரியான புத்தி கேட்டவன் மாஸ்டர் ஏமா அவன் என்னமா சொல்லிட்டான் தப்பா சொல்லிட்டானா இலை எடுக்க சொல்றான் மாஸ்டர் என்ன ஆமா நீ பெரிய கலெக்டர் உன்னை இப்போ எல்லாம் சொல்றான் நீ போய் பாத்துட்டு போமா தம்பி என்ன வேணும் என்ன இருக்குமா சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை ஆட்டு ஈரல் குடல் எல்லாமே இருக்கு இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி எல்லாமே இருக்கு உனக்கு என்ன வேணும் அப்படியா எனக்கு அவ்வளோ வேணாம் 2 பரோட்டா தான் நமக்குன்னு வராம பாரு சால்ல முடிஞ்சு சார் என்ன வேணும் என்னென்னப்பா இருக்கு சிக்கன் இருக்கு சிக்கன் லிவர் இருக்குது ஆட்டு லிவர் இருக்குது ஆட்டு ரசம் இருக்குது ஆட்டு கால் இருக்குது லாஸ்டா மூளை இருக்குது தம்பி ஆல்ரெடி எனக்கு மூளை இருக்குது ஆட்டு மூளை வேணாம் போய் காடை எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரேன் டேய் நில்ற என்ன புலம்பினே வர மூளை நம்ம டேபிள்ல ஒருத்தன் உட்காந்துருந்தான் என்ன வேணும்னு கேட்டேன் சைடிஷ் எல்லாத்தையும் சொன்னேன் இல்லாததை கேட்கறான் அவன் சரியான சாகுறியாக்கி ஓனர் கிட்ட போட்டு குத்துருவான் கேட்டதை எடுத்துட்டு வந்துரு அவங்க தான் பரோட்டா எடுத்துன்னு போறேன் நானே தம்பி அந்த டேபிள் போய் கம்மி ஐயோ சின்ன ஓனரா பெரிய ஓனரா கூட மச்சி விட்டுருவாரு இவன் ஐடி முடி போட சொல்லி மடியில கொட்டுவானே என்ன பண்றது மாஸ்டர் ஒரு கடை காலையா சோப்போட்டுல கலக்கறா நீயே கோல பண்றா இல்லாத கடையை எப்படி அவன் கொடுப்பான் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் தாயா பரோட்டா வேற என்ன வேணாம் உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது வேற எல்லாம் அனுப்பு போ ஒரு கலக்கினே வினிதே மாஸ்டர் கிட்ட ஒரு கலைக்கு சொல்லு மாஸ்டர் ஒரு கலைக்கு தான் ஒரு யாரை வந்துக்கிறான் ஏமா நீ வந்ததே 10 மணிக்கு அவனை போய் ஏன்னு சொல்ற போய் ஏன்னு போய் நீ ஒரு ஆளு நம்ம என்ன சொல்ற வரானே புரிஞ்சுக்க மாட்டானே ஓனர் பாவம் ஏய் தக்காளி காடை ரெடி எடுத்து போடு கடை அது எனக்கு தெரியாதா போய் தோசை எடுத்தா போ எத்தனை ஒரு தோசை போ ஏம்பா எங்கப்பா தோசை கலக்கி எங்க டேய் ₹1 இல்லடா நிஜமா 10 பைசா கிடையாது டேய் சொல்றதுக்கார மச்சான் 10 பைசா கூட இல்லைன்றான் 10 பைசா காசு இல்லடா டேய் ₹1 கூட இல்லடா நிஜமாடா என்ன தம்பி பாத்துக்கிற வையே காசு இல்லைன்னு சொல்றேன் அதெல்லாம் இருக்கு தம்பி வை டேய் சத்தியமா காசு இல்லடா என்கிட்ட டேய் ₹1 காசு இல்லடா டேய் நிஜமா தம்பி ஒன்னும் இல்லப்பா நீங்க வைப்பா டேய் நிஜமா பாயில காசு இல்ல டேய் ஒன்னும் இல்லப்பா வைப்பா நீ வச்சு போய் கலிக்காத்தப்பா போப்பா டேய் ஒன்னு நம்பி தான்டா காசு கொடுத்தேன் நானு என்னடா அப்படி பண்ணிக்கிறா டேய் நிஜமாடா டேய் உன் மேல சத்தியமா என்கிட்ட காசே இல்லடா தம்பி நீ வைப்பா டேய் நிஜமா அங்க சாப்பிடுறது கூட காசு இல்லாம தான் நின்னுங்க
தம்பி வைப்பா நீ. காசுல காசுலன்னு சொல்றேன் என்ன திருட்டியா? நல்லா கப்பு கப்பு நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் காசு கொடு. காசுலாம் இருக்குப்பா, இங்க இல்ல. நீ வை, இங்க இருக்கு. டேய் இங்க இல்லடா, அங்க இருக்குடா. உன்கிட்ட இல்லடா, இவங்கிட்ட இருக்கு. தம்பி நீ வை. டேய் நிஜமாடா டேய், உன் மேல மறுபடியும் போடா, சத்தியமா என்கிட்ட காசு இல்லடா. தம்பி இங்க காசு இருக்கு, அங்க இல்ல. நீ வை வை, போய் சேர் வச்சுனா போ. திருட்டு போய் நம்ம கிட்ட காசு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல உட்காந்து நல்லா முக்குறான் போல இருக்கு. அவன் பேரை சொல்லி நல்லா நம்ம முக்குன்னு முக்கிட்ட அவன் கிட்ட காசை கொடுக்க சொல்லிடுவோம். மாட்டினியா? வாடா வா வா சாப்பிடு. எங்க நான் சாப்பிடுறது? மொத்தமா நீ தான் பிளேட்டை வலிச்சு நக்கிட்டு இருக்கிய. காசு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். போன்ல கேட்டா மட்டும் காசு இல்லைன்னு சொல்ற. ஏன் இப்ப நீ கவலைப்படுற? உனக்கு காசு தானே, கண்டிப்பா கொடுப்பேன். நீ உட்காந்து சாப்பிடு. ஏமா பையனுக்கு பரோட்டா தாங்க. காலங்காத்தால யாரு பரோட்டா சாப்பிடுவாங்க? மைதா ஒத்துக்காது, தோசை சொல்லு சாப்பிடுவேன். சொல்லிட்டா போகுது. தம்பி ஒரு நைஸு. என்னடா தோசை கேட்டா நைஸ்ன்ற? சரி பரவாயில்ல, பணம் நிறைய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி நான் சாப்பிட்றேன். சாப்பிடுறியா? சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. அது என்னடா தோசை வேணா கேளண்டா, அது என்ன சாப்பிட்றியான்னு கேட்குற. சாப்பிட்றா. ஏய் ஏன் நீ சாப்பிடலையாடா? சரி நான் சாப்பிட்றேன். அடோ பாவி, என்னடா இது? ஒரு ஜக்கு குழம்பு அப்படியே ஊற்றி அடிக்கிறான். ஐயோ, இவன் சாப்பிட்றத பார்த்தா நம்ம தோசையே இருக்காது போலக்குதே. எப்படி துண்டுறான் பாரு. என்னடா என்னைய பார்த்து பெண்ணாத்தி கிடக்குற? நீ சாப்பிட்றா, நல்லா சாப்பிடு. வயிறு ரொம்ப சாப்பிடு. சாப்பிட்றியான்னு கேட்டேன். மொத்தமா நீ தானே சாப்பிட்ருக்க. எனக்கு தோசையே வேணாம்டா, நீயே சாப்பிட்டு போல. இனிமேல் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், என்னை செருப்பால் அடி. வா, எப்படி துண்டுறான் பாரு, காட்டான் போல. போடா போ. என்கிட்ட காசு கேட்குற? இந்த கட்டை என்கிட்ட காசு வாங்கிட முடியுமா? உன்னை எப்படி பாரு, ஒரே ஒரு நைஸை வச்சு உன்னை ஓட விட்டனா சாப்பிட வேண்டியதுதான். இந்த பிளேட் நம்மளுக்கு, இந்த பிளேட் வச்சு இரு.